Hello friends, welcome to Whale Roger and Crime Diaries. 1947 வருஷம் டென்மார்க்ல ஹெலா நெல்சன்கிற ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இந்த ஹெலாங்கிற பெண்மணியோட சின்ன வயசு கனவு என்னன்னா தான் ஒரு விமானி ஆகணுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆசை. அதுக்காக கடுமையா உழைக்கிறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா அவங்களால விமானி ஆக முடியல. பட் ஒரு ஸ்டேஜ்ல ஏர் ஹோஸ்டஸா வேலைக்கு சேர்றாங்க. அதுவும் டென்மார்க்ல இல்ல அமெரிக்கால ஒரு ஏர்லைன்ஸ்ல அவங்களுக்கு வேலை கிடைக்குது. என்னதான் தான் ஒரு விமானியா ஆக முடியாட்டா கூட அட்லீஸ்ட் இந்த விமானம் சம்பந்தமான ஒரு வேலையில இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல அந்த ஒர்க்கை ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க டென்மார்க்ல இருந்து வேலை நிமித்தமா அமெரிக்காவுக்கு மூவ் ஆயிராங்க. ஸோ இவங்க அப்படி அமெரிக்கால ஒரு ஏர்லைன்ஸ்ல வேலை பார்க்குற இந்த நேரத்தில் அதே ஏர்லைன்ஸ்ல விமானியா வேலை பார்க்குற ஒரு நபர் கூட பழக்கம் ஏற்படுது. ரிச்சர்ட் கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு நபர், அவருக்கும் இவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு நட்பு முறையில் ஒரு அறிமுகம் ஏற்படுது. நாளடைவில் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் டேட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் 1975 வருஷம் ஹெலா அண்ட் ரிச்சர்ட் அப்படிங்கிற இந்த தம்பதிகள் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் முடிஞ்சவன யூஎஸ்ல கனெக்டிகட்ங்கிற ஸ்டேட்ல இருக்கிற நியூ டவுன்ங்கிற ஊருக்கு புதுசா வீடு பார்த்து தங்களோட திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவு சந்தோஷமான ஒரு திருமண வாழ்க்கையை வாழ்றாங்க. அடுத்தடுத்து 3 ஆண் குழந்தைகள் பிறக்குது. ஜென்ரலா கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலை பார்த்தா அந்த ஃபேமிலியை மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த விமானி அதுக்கப்புறம் இந்த ஏர் ஹோஸ்டஸ் இவங்களோட வேலையெல்லாம் எப்படி இருக்குன்னா, வீட்டை விட்டு ஒரு நாள் போனாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் அவங்களுக்கு ஸ்கெடியூல் இருக்கும், வீட்டுக்கே வர முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கடினமான வேலை. ரெண்டு பேரும் விமானம் சம்பந்தமான வேலையில் இருக்கிறதுனால அடிக்கடி வீடு தங்க முடியாம இருந்தா கூட இந்த ஜாப்பை ரெண்டு பேருமே அவ்வளவு நேசிச்சு கஷ்டப்பட்டு தங்களோட 3 குழந்தைகளை வளர்த்துட்டு வர்றாங்க. இப்படியே பல வருடங்கள் உருண்டோடி போகுது. இந்த டயத்துல இந்த தம்பதிகளுக்கு திருமணம் நடந்து கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கழித்து 1985 வருஷம் இந்த மனைவிக்கு, இந்த ஹெலாங்கிற பெண்மணிக்கு அவங்க கணவர் மேல ஒரு சின்ன சந்தேகம் வருது. அதாவது அவரோட ஆக்டிவிட்டி எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா படுது. அதாவது நெடுநேரம் லேட் நைட்டு மனைவிக்கு தெரியாம யாரோ ஒருத்தவங்களோட பேசுறது, ஈவன் அவருக்கு விமான பயண டியூட்டி இல்லாம இருந்தா கூட ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லி கிளம்பி போறதுன்னு அவரோட ஆக்டிவிட்டியில இவங்களுக்கு நிறைய சந்தேகம் வருது. ஒருவேளை தன்னோட கணவருக்கு வேற ஏதோ ஒரு பெண் கூட தொடர்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. ஒரு நாள் தன்னோட கணவர்கிட்ட நேருக்கு நேராக கேட்குறாங்க. அந்த கணவர், இல்லையே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எனக்கு நீ மட்டும்தான் இந்த உலகம், நான் வேற எந்த பெண்ணையும் நினைச்சு கூட பார்க்கலங்கிற மாதிரி ஒரு உறுதிமொழி கொடுத்தா கூட இந்த பெண்ணோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னா, தன்னோட கணவருக்கு இன்னொரு பெண் கூட தொடர்பு இருக்கு, அதுவும் உடல் ரீதியான தொடர்பு இருக்குங்கிறத இவங்களோட மனசு நம்புது. அப்ப என்ன ஃபீல் பண்றாங்க, இதை உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு டிடெக்டிவை ஹையர் பண்றாங்க, ஒரு பிரைவேட் டிடெக்டிவை. அவர் என்ன பண்றாரு, இந்த கணவரை 24 மணி நேரம் ஃபாலோ பண்றாரு. ஃபைனலா அவர் ஒரு பெண்ணை மீட் பண்றதும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு பொது வெளியில வச்சு முத்தம் கொடுக்கறதையும் அவர் பார்த்துறாரு. அதை ஒரு போட்டோ எடுத்து அவங்க மனைவி கிட்ட கொடுக்குறாரு. இப்போ அவங்க மனைவிக்கு தெளிவாச்சு தன்னோட கணவருக்கு இன்னொரு நபர் கூட தொடர்பு இருக்குன்னு. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிரைவேட்டா ஒரு லாயரை ஹையர் பண்ணி தன்னோட கணவர்கிட்ட இருந்து விவாகரத்து வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டிவோர்ஸ் ப்ராசஸை இனிஷியேட் பண்றாங்க. பட் அவங்க கணவர் தன்னோட மனைவியை எவ்வளவோ சமாதானப்படுத்தின முயற்சி பண்ணா கூட, இல்ல நீ என்னை ஏமாத்திட்ட, இனிமேல் உன் கூட நான் வாழவே மாட்டேன், என்னோட 3 பசங்களையும் நான் வளர்த்துக்கிறேங்கிற மாதிரி ஹெலா கிராஃப்ட்ங்கிற இந்த பெண்மணி தன்னோட கணவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்குறதுல ரொம்பவே உறுதியா இருக்காங்க. இப்போ அவங்க கணவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த டயத்துல நவம்பர் மாசம் 18ஆம் தேதி 1986 வருஷம் வழக்கம் போல தன்னோட ஏர் ஹோஸ்டஸ் டியூட்டிக்கு போறாங்க. ஒரு நீண்ட பயணம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18-19 மணி நேரம் விமான பயணத்தை முடிச்சுட்டு அவ்வளோ டயர்டாக வீட்டுக்கு வராங்க. அப்படி ஏர்போர்ட்லேருந்து வரும்போது அவங்க கூட வேலை பார்க்குற ஒரு 4-5 கோவொர்க்கர் எல்லாருமே ஒரே வெஹிக்கிளில் வர்றாங்க. இவங்கள வாசலில் இறக்கி விட்டு போகிறாங்க. இந்த பெண்மணிக்கு ஒரு பிரியா விடை கொடுத்துட்டு அவங்க குட் நைட் சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. ஸோ இப்படியே ஒரு 2 நாள் ஆகுது. அந்த கோவொர்க்கர் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி அவங்கள காண்டாக்ட் பண்ண தொடர்பு கொள்கிறாங்க. எந்த சூழ்நிலையிலும் ஹெலாங்கிற இந்த பெண்மணியை அவங்களால காண்டாக்ட் பண்ண முடியல. ஃபோன் மூலியம் காண்டாக்ட் பண்ண முடியல. ஈவன் அப்போ ஒன்லி லேண்ட்லைன் தான், செல்ஃபோன் கிடையாது. ஸோ எவ்வளவு முயற்சி பண்ணி கூட அவங்களை காண்டாக்ட் பண்ண முடியல. ஏன் இவ சொல்லாம ஆபீஸுக்கு லீவே போட மாட்டாளே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சின்ன டவுட் வருது. அப்ப அந்த கூட வேலை பார்க்கவங்க, அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து
இவங்க கணவருக்கு கால் பண்றாங்க. அப்ப அந்த கணவர் என்ன சொல்றாரு, ஓ அப்படியா, ஹெலா என்ன பண்ணிருக்கா, தன்னோட குழந்தைகளை கூட்டிட்டு டென்மார்க்ல இருக்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த கணவர் சொல்றாரு. என்னடா இது, திடீர்னு சொல்லாம எப்படி அவ டென்மார்க்கு கிளம்பி போவாங்கிற மாதிரி கூட வேலை பார்க்குற கோவொர்க்கர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வருது. அப்போ சில க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, டென்மார்க்ல இருக்க இந்த ஹெலாங்கிற பெண்மணியோட அம்மாவை தொடர்பு கொண்டு கேட்டா, இல்லையே அவ இங்க வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, திரும்ப அந்த கணவரை காண்டாக்ட் பண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு வரலங்கிறாங்களே, அப்ப ஹெலா எங்க போயிருக்கான்னு கேட்டதுக்கு, ஓ அப்படியா, அவ சிஸ்டர் வீட்டுக்கு போறேன்னு சொன்னான், மேபி அங்க போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த கணவர் சொல்றாரு. இப்போ உடனே அவங்க என்ன பண்றாங்க, அவங்க சிஸ்டரை காண்டாக்ட் பண்ண தொடர்பு கொண்டா அவங்களும் இதே சொல்றாங்க, இல்லையே ஹெலா இங்க வரவே இல்லையேங்கிறாங்க. அப்ப கடுப்பான அந்த கோவொர்க்கர் திரும்பவும் அந்த கணவர் கிட்ட கேட்கறாங்க. அவர் கடுப்பாயிட்டாரு, எங்க போனா என்னங்க வருவாங்க அப்படிங்கிறாரு. இல்ல ஹெலா எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிறாங்க. அப்படி ஃப்ரஸ்ட்ரேட் ஆன அந்த கணவர் ரிச்சர்ட் என்ன சொல்றாரு, இல்லங்க எனக்கே தெரியலங்க, என் பொண்டாட்டி எங்க போனான்னு எனக்கே தெரியலன்னு ஒரு ஆன்சர் சொன்னாரு பாருங்க. உண்மையிலேயே இந்த ஆன்சரை ஒரு ரெஸ்பான்சிபிளா இருக்கிற எந்த கணவரும் சொல்ல மாட்டான். என் பொண்டாட்டி எங்க போனான்னு எனக்கே தெரியலன்னு ஒரு கணவர் சொன்னானா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ இந்த கூட வேலை பார்க்குற கோவொர்க்கர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்றாங்க, அவங்களோட லாயரை காண்டாக்ட் பண்றாங்க. ஒரு லாயர் மூலமா இவங்க டிவோர்ஸ் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே, அந்த லாயரை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு 4-5 நாளா இவங்களை தொடர்பு கொண்ட முயற்சி பண்ணோம், முடியல, அவங்க கணவர்கிட்ட கிட்ட இப்படி ஒரு இர்ரெஸ்பான்சிபிளான பதில் சொல்றாருங்கிறாங்க. அப்பதான் அந்த லாயருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. போன மாசம் ஹெலா இவங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கும் என் கணவருக்கும் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இன்கேஸ் என்னைக்காவது ஒரு நாள் என்ன நீங்க தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னா நானா எங்கேயும் ஓடி போயிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, எனக்கு ஏதோ ஒரு பேராபத்து நிகழ்ந்திருக்கு, ஸோ கரெக்டா விசாரிங்கிற மாதிரி ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த லாயர் கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த லாயருக்கு அதுதான் மனசுல அப்படியே ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்போ கண்டிப்பா இந்த ஹெலாக்கு ஏதோ ஒரு பேராபத்து நிகழ்ந்திருக்குங்கிற மாதிரி அந்த லாயருக்கு தெரியுது. அப்ப அடுத்து அவர் என்ன பண்றாரு, உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை காண்டாக்ட் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. சார், அவங்க கணவன் மனைவிக்கு பிரச்சனை இருந்துச்சு, டிவோர்ஸ் ஃபைல் பண்ணாங்க, என்கிட்ட இந்த மாதிரி சொன்னாங்க, இப்போ அவங்க ஆள் மிஸ் ஆயிட்டாங்க சார்ங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ அதுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன வராங்க, அவங்க கணவர்கிட்ட கேட்குறாங்க. அவங்க கணவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதே தான் சொல்றாரு, அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்கிறாரு, திரும்ப அவங்க சிஸ்டர் வீட்டுக்கு போனாங்கிறாங்க, எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னதே ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஆன்சர் மாதிரி தெரியுது. அப்போ போலீஸ் என்ன சொல்றாங்க, சரி நீங்க கொஞ்சம் விளைக்கோங்க, உங்க வீட்டில் வேலை செய்யற நாங்க மற்றவங்களை விசாரிக்கிறோன்னா அந்த வீட்டில் ஒரு நானி இருக்காங்க குழந்தைய பார்க்கறதுக்காக. அந்த பெண்மணியை போலீஸ் விசாரிக்கிறாங்க. போலீஸ் விசாரிக்கும் போதே அவங்க முகத்துல ஒரு மிகப்பெரிய கலவரம் தெரிய ஆரம்பிக்குது. அப்ப போலீஸ் சொல்றாங்க, நீ ஏதோ ஒன்று சொல்ல வர்ற, தயவு செய்து பயப்படாம தைரியமா சொல்லு, எதுனாலும் நாங்க பாத்துக்கிறோங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த நானி என்ன பண்றாங்கன்னா இப்படி பதட்டமாயிட்டு போலீஸ் கிட்ட சொல்றாங்க, சார், ஒரு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி நான் வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஹெலாங்கிற பெண்மணியோட பெட்ரூம் இருக்குல்ல, பெட் இருக்கு, ஜென்ரலாக அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக டைல்ஸ் இருக்காது, கார்பெட் தான் போட்டிருப்பாங்க. அந்த பெட்டுக்கு பக்கத்தில் கார்பெட்டை நான் க்ளீன் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கரை இருந்தது சார். என்னடா இது, யாராவது காஃபியை கொட்டிட்டாங்களான்னு பார்க்கும்போது பக்கத்தில் தொட்டு பார்க்கும்போது தான் அது வந்து ரத்த கரைன்னு தெரிய வந்தது. எனக்கு உண்மையிலேயே இதை யாரை போய் என்ன கேட்குறேன்னு தெரியல, அந்த டைத்தில் தான் இவங்க மிஸ் ஆயிட்டாங்க சார்ங்கிற மாதிரி அவங்க ஒரு முக்கியமான தகவலை சொல்றாங்க. சோ இப்போ இந்த லாயர் சொன்னது, லாயர் கிட்ட ஹெலா ஏற்கனவே சொன்னது, அவங்க வீட்டில் வேலை பார்க்குற நானி சொன்னது, இப்படி எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஹெலாங்கிற பெண்மணிக்கு அவங்க வீட்டுக்குள்ள ஒரு பேராபத்து நிகழ்ந்திருக்கு, அது அவங்க கணவர் மூலமா நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அவங்க வீடை ஃபுல்லா சர்ச் பண்றதுக்கு கோர்ட்ல வேரண்ட் வாங்குறாங்க. ஜென்ரலா வேரண்ட் வாங்கும்போது ஏதாவது ஒரு ரீசன் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ரீசன் கொடுக்க விட்டு இம்மிடியட்டா அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. அந்த வீடையே சல்லடை போட்டு தேடலான்னு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் போறாங்கல்ல, அப்படி போகும்போது போலீஸுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. இந்த நபர் என்ன பண்றாருன்னா வீடை ஃபுல்லா காலி பண்ணிட்டு கனெக்டிகட்ல இருந்து புளோரிடாக்கு தன்னோட பசங்களோட மூவ் ஆகிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. அதாவது வீடு இனிஷியலா ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருந்திருக்கும்ல, அது எல்லாமே கலைஞ்ச நிலையில இருக்கு. பிகாஸ் இவர் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காரு. உடனே போலீஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு, நீங்க இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி இருந்தப்போ ஒவ்வொரு ரூமும், அதுவும் அந்த ஹெலாங்கிற பெண்மணியோட பெட்ரூம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி எனக்கு இருக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த கணவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப காணாம போன ஹெலாங்கிற அந்த பெண்மணியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க போலீஸுக்கு ஹெல்ப்புக்கு வராங்க. சார், இவங்க வீடு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும், அதுவும் ஹெலாவோட பெட்ரூம் எந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும், நான் அதே மாதிரி உங்களுக்கு செட் பண்ணி தர்றேன்னு
அதாவது வீட்டில் ஃபர்னிச்சர் எங்கே இருந்துச்சு, நாற்காலி எங்கே இருந்துச்சு, சோஃபா எங்கே இருந்துச்சு, டிவி எங்கே இருந்துச்சு, கட்டில் எங்கே இருந்துச்சு, கார்பெட் எங்கே இருந்துச்சுன்னு கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருந்துச்சோ அங்கங்கே கரெக்டாக பிளேஸ் பண்ணி செட் பண்ணுறதுக்கு இவங்க ஃப்ரெண்டு உதவி செய்கிறாங்க. ஸோ போலீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ கிரைம் சீன் அது. அந்த கிரைம் சீனை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கலான்னு அந்த பெட்ரூமை ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. இவர் கார்பெட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு கார்பெட்டை மாற்றுறதுக்காக அவர் வந்து ஏற்கனவே ஒரு புது கார்பெட் வாங்கி வச்சிருக்காரு. பட் லக்கிலி கரெக்டான டயத்துக்கு போறாங்க, பழைய கார்பெட்டை பார்க்குறாங்க, அதில் இருக்கிற ரத்த மாதிரியை சேகரிச்சுக்கிறாங்க. 1986 வந்து டிஎன்ஏ அப்படிங்கிறதுலாம் அவ்வளோ கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரத்த மாதிரி அது என்ன வகையான குரூப் அப்படிங்கிற மாதிரி தான் செக் பண்ணுவாங்க. ஸோ பெட்ரூமில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ரத்த மாதிரியை செக் பண்ணி பார்க்கும்போது அது என்ன வகைன்னு பார்க்கும்போது காணாமல் போன ஹெலாவோட ரத்த குரூப் என்ன மாதிரியோ அதோட மேட்ச் ஆகுது. ஸோ இது மேபி காணாமல் போன ஹெலாவோட ரத்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இதில் ரொம்ப ட்ரிக்கியான ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு கிரைம் சீன்லையும் சரி ஒரு இந்த மாதிரி ரத்த கரையை கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமௌண்ட் ஆஃப் பிளட்னு சொல்லுவாங்க, எவ்வளவு ரத்தம் அந்த இடத்துல இருக்குன்னு பார்ப்பாங்க. ஜென்ரலாக டாக்டர்ஸ்க்கு நல்லாவே தெரியும் ஒரு மனுஷனோட உடம்புல இருந்து இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ரத்தம் வெளியில போயிருந்துருச்சு அப்படின்னா அந்த நபர் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த பெட்ரூம்ல இருக்கிற அந்த ரத்த கரைகளையும் அமௌண்ட் ஆஃப் பிளட்டையும் வச்சு பார்க்கும்போது டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த ரத்தக்கரை ஹெலாக்கு சொந்தமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அவங்களுக்கு சொந்தமான ரத்தமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஹெலா உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இதுவரைக்கும் இதை ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்டா தேடிட்டு இருந்த போலீஸ் இப்போ இதை ஒரு கொலை வழக்கா மாத்தி இதுல நம்பர் 1 சஸ்பெக்டா அவங்க கணவரை உள்ள கொண்டு வர்றாங்க. மேலும் இந்த கிரைம் சீனை ஃபுல்லா செக் பண்ணிட்டு இது ஒரு கொலையா இருக்கிறதுக்கு ஏன் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி போலீஸ் ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அந்த பெட்ரூம்ல கிடைச்ச பிளட் ஸ்பேட்டர் பேட்டர்ன், அதாவது செவத்துல தெரிச்சிருக்க ரத்தக்கரைகளை வச்சு இந்த பிளட் ஸ்பேட்டர் அனாலிசிஸ் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதாவது 2 டைம் ஒரு கடினமான ஆப்ஜெக்டை வச்சு அந்த பெண்ணோட தலையில தாக்கியிருக்காங்க. முதல் டைம் தாக்கும்போது அந்த பெண்ணோட தலையில காயம் ஏற்பட்டிருக்கு. 2வது டைம் தாக்கும் போதான் அந்த காயத்திலிருந்து ரத்தம் இந்த ஸ்பேட்டர்ல தெரிச்சு செவத்துக்கு வந்திருக்குங்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை வச்சு தாக்கியிருக்கலாம் அப்படின்னா ஒரு இரும்பு கம்பியா இருக்கலாம், இல்ல கோடாரியா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டீல்ல பண்ண டார்ச் லைட்டாக கூட இருக்கலாம். ஸோ ஒட்டு மொத்தத்தில் இந்த பெட்ரூமில் வச்சு தான் அந்த பெண்ணை தாக்கியிருக்காங்க, ரத்தம் தெரிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பெண் நிலை குலைஞ்சு கீழே விழுந்ததுக்கப்புறம் தலையிலேருந்து இவ்வளவு ரத்தம் கீழே வழிஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த பெண் உயிரோடு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இந்த பிளட் ஸ்பேட்டரை வச்சு இது ஒரு 200% அந்த பெண்மணி கொலை தான் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த பிளட் ஸ்பேட்டர் எக்ஸ்பர்ட் மேலும் உறுதிப்படுத்துறாங்க. ஜென்ரலா ஒரு கிரைம்லேயே உச்சகட்ட கிரைம்னா கொலைன்னு சொல்லுவோம். எந்த ஒரு கொலை வழக்கிலையும் ஃபர்ஸ்ட் அது ஒரு கொலை வழக்கா கருதி அதை வந்து கன்சிடர் பண்றதுக்குரிய பேசிக் ரீசனே என்ன அப்படின்னா விக்டிமோட உடல், அதாவது இவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரிய வரும், அவங்க உடல் கிடைச்சா மட்டும்தான் அது எந்த ஒரு கேஸ்லையும் கொலை வழக்கா பதிவு பண்ணுவாங்க. பட் இந்த கேஸ்ல கொஞ்சம் எக்ஸப்ஷனலா இவ்வளவு பிளட் வெளியில போனதால அது ஒரு கொலையா இருக்கலாம் சொல்லி வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. இப்போ நல்லாவே தெரியுது இந்த பெண்மணி தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு. யாரு பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற அனுமானமும் போலீஸ் கிட்ட இருக்கு. பட் இப்போ எல்லாத்துக்கும் இருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா உண்மையிலேயே ஹெலா கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னா அவங்களோட உடல் எங்க? அப்படி உடல் கிடைச்சாதான் இதை ஒரு கொலை வழக்கா பதிவு பண்ணி அவங்க கணவரை அரெஸ்ட் பண்ணி தண்டனை வாங்கி தர முடியும். அவங்க உடல் கிடைக்கலனா இதை எப்படிப்பா நான் கொலை வழக்கா கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறது அப்படிங்கிற பலவித கேள்விகள் போலீஸுக்கும் ப்ராசிக்யூஷனுக்கும் முன் வந்து நிக்குது. ஸோ உண்மையிலேயே இந்த ஃபாரன்சிக் டீமோ பிளட் ஸ்பேக்டர் எக்ஸ்பர்ட் சொன்ன மாதிரி ஹெலாங்கிற பெண்மணி தலையில ஒரு கடுமையான ஆப்ஜெக்டை வச்சு தாக்கி இந்த பெட்ரூம்ல வச்சு தான் கொலை செய்யப்பட்டாங்களா? அப்படி அவங்க கொலை செய்யப்பட்டாங்கன்னா அவங்க உடல் எங்க அப்படிங்கிற ஒட்டுமொத்த அமெரிக்காவையே அதிர்ச்சி அடைய செஞ்ச ஒரு வித்தியாசமான இப்படியெல்லாம் கூடவா ஒரு கிரைமை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும்னு ஒரு ஃபாரன்சிக் கிரைம் அப்படின்னா இதை வந்து அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா கூட சொல்லலாம். அந்த மாதிரி வேற லெவல்ல ஒர்க் பண்ண ஒரு ஃபாரன்சிக் கேஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி ஹெலாங்கிற அந்த பெண்மணிக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரிப்ஷனும் மட்டும்தான் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு பேருதவியா இருக்கும். சோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கணவர் தான் நம்பர் 1 சஸ்பெக்டா வராரு. இப்போ அவர்கிட்ட இருந்தா விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ போலீஸோட முழு கவனமும் அந்த ரிச்சர்ட் கிராஃப்ட்ங்கிற நபர் மேல தான் இருக்கு.
அவங்க விசாரணையை ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா அவரோட கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அவர் ரீசெண்டாக கிரெடிட் கார்டில் என்னெல்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது நவம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த பெண்ணை யாருமே பார்க்கல. நவம்பர் மாதம் 18ஆம் தேதி அவர் வால்மார்ட் ஸ்டோரில் என்னெல்லாம் வாங்கியிருக்காருன்னா, புதுசாக ஒரு ஃப்ரீசர் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் புதுசாக ஒரு கார்பெட் வாங்கியிருக்காரு. ஸோ கார்பெட் புதுசாக வாங்கினது நம்மளுக்கு தெரியும். அந்த கார்பெட்டை மாற்ற ட்ரை பண்ணாரு, அதுக்கு முன்னாடி போலீஸ் பிடிச்சிட்டாங்க. பட் இந்த ஃப்ரீசர் எங்கே போச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் அவரோட அந்த கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷனை செக் பண்ணி பார்க்கும்போது, அவர் ரீசெண்டாக ஒரு கம்பெனிலேருந்து வுட் சிப்பருங்கிற ஒரு மிஷினை வாடகைக்கு எடுத்திருக்காரு. அந்த சிப்பர் மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் அதை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ வீட்டுக்கு பின்னாடி நிறைய மரங்கள் இருக்குது, அந்த மரத்தெல்லாம் கட் பண்ணுறாங்க. நிறைய மரங்கள், இலைகள், செடிகள்னு ஒரு பெரிய நேச்சரான மரங்கள் சம்பந்தமான ஒரு குப்பை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சிப்பர் மிஷினுக்குள்ள இப்படி ஒன்றா போடும்போது அது என்ன பண்ணுன்னா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அரைச்சி தூள் மாதிரி ஆகிரும். அதாவது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ரைஸ் மில் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கோதுமையை உள்ளே போட்டால் என்ன ஆகும், அரைச்சி மாவு மாதிரி வருதுல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இது. என்ன ஆகுனா, இந்த வுட் சிப்பர் என்ன பண்ணுன்னா மரங்கள் சம்பந்தமான பொருட்களை உள்ளே போடும்போது நல்ல ஸ்ட்ராங்கான தண்டு பகுதி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அரைச்சி தூள் மாதிரி ஆக்கி கொடுத்துரும். அந்த மாதிரி ஒரு மிஷினை இவர் வாடகைக்கு எடுத்திருக்காரு. பட் இதில் என்ன ட்ரிக்கி அப்படின்னா, அந்த வுட் சிப்பர் மிஷின்லேயே நிறைய வகை இருக்கு. அதோட பவரை பொறுத்து அதோட வகைகள் வேறுபடும். பட் இவர் எடுத்திருக்கிறது என்ன மாதிரி ஒரு ரெண்டடுக்கு எடுத்திருக்காருன்னா, பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மிஷின் எடுத்திருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் அதோட கான்ஃபிகரேஷன் நான் சொல்றேன். அதோட மோட்டார் பவர் பாத்தீங்கன்னா 12,200 RPM இருக்கு. அதோட பிளேட் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஸ்டீல் மெட்டீரியல். பிளேடோட வெயிட் 900 LPS. அதோட வித்து பாத்தீங்கன்னா 12 inches இருக்கும். ஒட்டுமொத்தத்தில் இந்த சிப்பர் மிஷினுக்குள்ள நீங்க மரத்தை மட்டும் இல்ல, ஒரு மெட்டலையே உள்ள போட்டா கூட பயங்கரமா சல்லியாக்கி மாவு மாதிரி கொடுத்துரும். அப்படிப்பட்ட ஒரு மிஷினை இவர் எதுக்காகப்பா வாடகைக்கு எடுத்தாரு அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. மேபி அவர் கேஷுவலா எடுத்திருக்கலாம், வீட்டுக்கு பின்னாடி பேக் யார்ட்ல நிறைய குப்பை இருக்கலாம், அதை கிளீன் பண்றது கூட எடுத்திருக்கலாம். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது எப்போ அவர் எடுத்திருக்காருன்னா, அவங்க மனைவி காணாம போன அதே நாளே வாடகைக்கு எடுத்திருக்காரு. அது சம்பந்தமா ஃப்ரீசர், கார்பெட்டுங்கிற பல ஐட்டங்கள் வாங்கினதுனால எப்படி போலீஸ் திங்க் பண்றாங்கன்னா, ஒருவேளை தன்னோட மனைவியை கொலை பண்ணி இந்த உட்சிப்பருக்குள்ள போட்டு துண்டு துண்டா ஆக்கி அவங்க உடலை டிஸ்போஸ் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி போலீஸுக்கு ஒரு பதட்டம் வருது. இன்கேஸ் அப்படி நடந்துருச்சுன்னா கண்டிப்பா இந்த பெண்ணோட உடலை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு போலீஸுக்கு தெரியும். இவர் எதுக்காக அந்த மிஷினை வாடகைக்கு எடுத்தாரு அப்படிங்கிறத போலீஸ் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போது, இந்த கேஸ்ல போலீஸுக்கு முதன்முறையா ஒரு சூப்பரான பிரேக் த்ரூ கிடைக்குது. ஒரு நபர் என்ன சொல்றாருன்னா, சார் இங்க பக்கத்துல லேக் ஜோர்ங்கிற மாதிரி ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியால நவம்பர் மாசம் 19 நான் கிராஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரக் போச்சு. அந்த ட்ரக்ல இந்த உட்சிப்பர் மிஷினை யாரோ எடுத்துட்டு போனாங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வரும்போது அந்த லேக்குக்கு பக்கத்துல வச்சு அந்த மிஷினை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. எனக்கு நல்ல சத்தம் கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது, அந்த ட்ரக்கோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது, ஒருவேளை 19ஆம் தேதி ரிச்சர்ட் ஏன் இந்த ஆற்றங்கரைக்கு போயிட்டு இங்க அதெல்லாம் பண்ணியிருக்க கூடாதுன்னு தோணுது. ஸோ இப்போ அந்த ஐ விட்னஸ் ஒரு இடம் சொன்னார்ல, இந்த இடத்துல வச்சு தான் யாரோ ஒருத்தவங்க அந்த மிஷினை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு. இப்போ அந்த இடத்துக்கு போனாங்க. போகும்போதே தெரியுது அந்த இடத்துல இந்த உட்சிப்பர் மிஷினை பயன்படுத்தினதுக்குரிய தடயங்கள் கிடைக்குது. நிறைய மர துகள்கள் சிதறி கிடக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு என்வலப் இருக்கு. அந்த என்வலப்பை எடுத்து பார்க்கும்போது அதை ரிச்சர்டுங்கிற இந்த நபர் தான் வாடகைக்கு எடுத்திருக்காரு. அவங்க வீட்டு அட்ரஸ் போட்டு அந்த என்வலப் இருக்கு. ஸோ அப்போ கிளியரா புரியுது, அந்த ஐ விட்னஸ் சொன்னது கரெக்ட் தான். இந்த கணவர் தான் அந்த உட்சிப்பரை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காரு. அப்படி அவர் உட்சிப்பரை வாடகைக்கு எடுத்து சம்பந்தம் இல்லாம ஒரு லேக்குக்கு பக்கத்துல வச்சு யூஸ் பண்றதுக்குரிய காரணம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இடத்துல இந்த உட்சிப்பரை யூஸ் பண்ணும்போது நிறைய மரத்துகள்கள் சிதறி கிடக்கு. கிட்டத்தட்ட 33 பேக் டெப்ரீஸை போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஃபாரன்சிக் டீமும் கலெக்ட் பண்ணிருக்காங்க அந்த இடத்துல இருந்து. பிகாஸ் அவங்களோட அனுமானம் என்ன அப்படின்னா, வெறும் மரத்துண்டுகள் மட்டும் இதுல உள்ள வச்சு அரைக்கப்படல. மேபி அவங்க மனைவியோட உடலை கூட இதுல போட்டு டிஸ்போஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு. அப்ப சின்ன சின்ன விஷயங்கள், தடயங்கள் கிடைக்கணும். அந்த ஏரியால இருந்து எல்லா டெப்ரேஷனும் கலெக்ட் பண்றாங்க. மொத்தம் 33 பேக் வருது. அதை ஃபாரன்சிக் லேபுக்கு எடுத்துட்டு போறாங்க. சில பேக்கை அந்த ஆற்றங்கரை பக்கத்திலே டென்ட் போட்டு செக் பண்றாங்க. அப்படி என்ன செக் பண்றாங்க அப்படின்னா, அதை ஃபுல்லா ஃபர்ஸ்ட் தண்ணியில போட்டு வாஷ் பண்றாங்க. இது உண்மையிலேயே மரத்துகள் அப்படின்னா அப்படி மிதந்து மிதந்து வரும், அதை ஈஸியா பண்ணிடலாம்.
மரத்துகள் மாதிரி இல்லாம வேற ஏதாவது ஒரு பொருள் இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, ஒரு மனிதனோட திசுக்களோ, மனிதனோட பற்களோ, மனிதனோட அரைக்கப்பட்ட இல்ல துண்டு துண்டாக்கப்பட்ட எலும்புகளோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்த 33 பேக்கையும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஃபாரன்சிக் டீம் அவ்வளவு கவனமா அனலைஸ் பண்றாங்க. பிகாஸ் அதுல மனிதன் சம்பந்தமான ஏதாவது ஒரு உடல் பாகம் இருந்துச்சுன்னா அது இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூவா பார்க்கப்படும். அப்படி போலீஸ் இந்த 33 மூட்டை டெப்ரிஸ் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கு இந்த நேரத்துல இன்னொரு ஐ விட்னஸ் ஒரு மிக முக்கியமான தடயத்தை சொல்றாரு. சார், இதே நவம்பர் மாதம் 19ஆம் தேதி இதே மாதிரி உட்சிப்பர் மிஷினை இங்க பக்கத்துல இன்னொரு பிரிட்ஜ் இருக்கு சார், அந்த பிரிட்ஜுக்கு மேல வச்சு யாரோ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த பிரிட்ஜில் போய் பார்க்குறாங்க, அதுக்கு கீழே நிறைய தண்ணி ஓடிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்றாங்க, டைவரை வச்சு அந்த தண்ணிக்குள்ள ஃபுல்லா தேடுறாங்க. அதாவது மேபி அங்க ஏதாவது உடல் கிடைக்குமான. அப்படி தேடும் போது அந்த டைவர்ஸுக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஒரு செயின் ஷா கிடைக்குது. அதாவது மரங்களை துண்டு துண்டா வெட்டுறதுக்காக பயன்படுத்தப்படுற இன்னொரு மிஷின் கிடைக்குது. உடனே அந்த செயின் ஷா மிஷினை எடுத்துட்டு அதை ஃபாரன்சிக் டீம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள பல மிக முக்கியமான தடயங்களை கண்டுபிடிக்காங்க. அந்த மிஷினையே அக்கு வேற ஆணி வேற பிரிச்சுட்டாங்க. அதை பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய ஹேர் சாம்பிள் கிடைக்குது. அந்த ஹேர் சாம்பிளோட பேட்டர்னை வச்சு பார்க்கும்போது அது மேபி ஹெலாவோட ஹேரோட மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ அதை ஒரு எவிடன்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மனிதனோட திசுக்களை கண்டுபிடிக்கிறாங்க. இது ரெண்டாவது ஒரு மிக முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் நிறைய ஃபைபர் மெட்டீரியலை பார்க்குறாங்க. ப்ளூ கலர் அண்ட் கிரீன் கலர் ஃபைபர் மெட்டீரியலை பார்க்குறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஹெலா கடைசியாக அவங்கள பார்த்தப்போ ஒரு நைட் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அந்த நைட் ட்ரெஸ், அதாவது அவங்க பல நாள் பயன்படுத்தின ஒரு நைட் ட்ரெஸ்ஸோட காம்பினேஷனும் ப்ளூ கலர் கிரீன் கலர் காம்பினேஷன். ஸோ அதே மாதிரி ஃபைபர் மெட்டீரியல் கிடைக்கிறதுனால இப்போ போலீஸோட அனுமானம் என்ன அப்படின்னா, இந்த ஹெலாங்கிற பெண்மணியோட உடல் வந்து இந்த செயின்ஸா, அதாவது தண்ணிக்குள்ள பிரிட்ஜு கீழே இந்த தண்ணிக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட செயின்ஸா வச்சுதான் துண்டு துண்டா வெட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா எவ்வளவு முயற்சி பண்ணி கூட டைவர்ஸ் அந்த பிரிட்ஜுக்கு கீழே எவ்வளவு தேடியும் கூட ஹெலாங்கிற அந்த பெண்மணியோட உடல் பாகங்களையோ ஒரு சின்ன பாகத்தை கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்போ இந்த பக்கம் ஏற்கனவே அந்த லேக்குக்கு பக்கத்துல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த உட்சிப்பர் மிஷினுக்கு பக்கத்துல கண்டுபிடிக்கப்பட்ட 33 மூட்டைகள் அந்த டெப்ரிஸை ஒன்று ஒன்னா செக் பண்ணிட்டு வரும்போது பலவிதமான தடயங்கள் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் மனிதனோட திசுக்கள், சின்ன சின்ன சதை பகுதிகள் கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த மிஷினால, உட்சிப்பர் மிஷினால கட் செய்யப்பட்ட மனிதனோட எலும்பு துண்டுகள் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு மனிதனோட பல்லே கிடைக்குது. அந்த பல்லை பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, அது தாடையோட சேர்ந்து கட்டா இருக்கு. உடனே ஒரு ஃபாரன்சிக் ஓடன்டாலஜிஸ்ட்டை வர சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. அவர் பார்த்தவனே சொல்றாரு, இதுக்கு உள்ள இந்த உட்சிப்பருக்குள்ள ஒரு மனுஷனோட உடம்ப வெட்டி போட்டிருக்காங்க. அந்த மெஷின் கட் பண்ண பேட்டர்ன் தான் இது. அது ஜா பகுதியோட சேர்த்து இந்த பல்ல அப்படியே அரைகுறையா கட் பண்ணிருக்கு. பட் லக்கிலி சில பற்கள் அவங்களுக்கு முழுசா கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்து இந்த ஃபாரன்சிக் ஓடன்டாலஜிஸ்ட் என்ன பண்ண ட்ரை பண்றாங்கன்னா, இந்த டெப்ரிஸ்லேருந்து கிடைச்ச பற்களை வச்சு இது காணாம போன ஹெலாவோட பற்கள் தானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக அவங்களோட பழைய டென்டல் ரெக்கார்டை எடுத்து ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தா சில பற்கள் 100% மேட்ச் ஆகுது. ஸோ சந்தேகமே கிடையாது, இந்த உட்சிப்பர் மிஷினுக்குள்ள வச்சு துண்டு துண்டா வெட்டப்பட்டதில் அவங்க பற்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது 100% உறுதி செய்யப்படுது. அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த உட்சிப்பர் மிஷின் என்ன பண்ணிருக்குன்னா, முடிகளை வந்து நிறைய வெட்டி இருக்கு. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி முடியை கொத்து கொத்தா உள்ள போடும்போது அந்த மிஷின் துண்டு துண்டா வெட்டியிருக்கு. மொத்தம் 3000க்கு மேல இருக்கிற குட்டி குட்டியான ஹேர் சாம்பிளை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஹெலாங்கிற பெண்மணியோட ஹேர் சாம்பிளோட ஒத்து போகுது. மேலும் இந்த உட்சிப்பர் மிஷினுக்கு பக்கத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஹேர் சாம்பிளை ஃபாரன்சிக் டீம் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஹேரோட ரூட் எப்படி இருக்குன்னா, ஒரு பெயிண்ட் பிரஷ் பார்த்துருப்போம்ல, அந்த பெயிண்ட் பிரஷோட முன்னாடி ஏரியாவில் எப்படி இருக்கும், விரிஞ்சி ஒரு பெயிண்ட் பிரஷ்ல நீங்க பார்த்துருப்பீங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி பேட்டர்ல தான் இந்த ஹேர் சாம்பிள் வந்திருக்கு. அது உண்மையிலேயே எல்லாத்துக்கும் பயங்கர ஆச்சரியமா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹேர் அப்படி எடுத்து பார்த்தாலோ இல்லை நீங்கள் போய் கடையில் முடி வெட்டினாலோ அதோட ரூட் வந்து நார்மலாக இருக்கும். இந்த மாதிரி பெயிண்ட் பிரஷ் ஷேப்பில் இருக்காது. அப்போ ஃபாரன்சிக் டீம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹேரோட ரூட் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பிரஷ் மாதிரி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஹேர் ஏற்கனவே டீகம்போஸ் ஆயிட்டு இருக்க ஒரு மனுஷனோட உடம்புல இருந்து வந்ததுங்கிறாங்க. அது ஏன் வருது அப்படின்னா, ஒரு மனுஷனோட உடம்பு வந்து டீகம்போஸ் ஆகும்போது அந்த உடம்புல வந்து வர்ற கெமிக்கல் வந்து என்ன ஆகும்னா, அந்த ஹேரோட ரூட்டை வந்து சிதைக்க ஆரம்பிச்சிருமா. அப்படி சிதைக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஹேரோட ரூட் வந்து பெயிண்ட் பிரஷ் மாதிரி மாறிடுமா. ஸோ இந்த உட்சிப்பர் மிஷின்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட நிறைய ஹேர் சாம்பிளோட ரூட் வந்து பெயிண்ட் பிரஷ் மாதிரி இருக்கிறதுனால ஹெலாவோட உடலை இந்த உட்சிப்பர்ல போட்டு அவங்க
நல்லா அரைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு 1 or 2 டேஸுக்கு முன்னாடியே மரணம் அடைஞ்சிருக்கலாம். ஸோ டீகம்போஸ் ஆன அவங்க உடலை தான் துண்டு துண்டா வெட்டி இதில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஃபாரன்சிக் டீம் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அந்த உட்சிப்பர் மிஷினை யார் ரெண்டலுக்கு எடுத்தாங்கிறது தெரியுமா? பட் இந்த செயின்ஷா மிஷின் ஒன்று இருக்குல்ல, அதாவது அந்த பிரிட்ஜுக்கு கீழே ரிவருக்குள்ளே கண்டுபிடிச்சது, இப்போ அந்த மிஷினை எடுக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு சீரியல் நம்பர் இருக்கு. அந்த சீரியல் நம்பர் டேமேஜ் ஆயிடுச்சு. அதை ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் சில கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணி அந்த சீரியல் நம்பரை ரீட் பண்ணுறாங்க. அந்த செயின்ஷா மிஷினை யார் எங்கே வாங்கினாங்கன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த சீரியல் நம்பரை வச்சு பேக் ட்ராக் பண்ணி போகும்போது அது ஒரு வால்மார்ட் ஸ்டோரில் போய் நிற்கிது. அந்த வால்மார்ட் ஸ்டோரில் போய் பார்த்தா அதை யார் வாங்கியிருக்கான்னா சந்தேகமே இல்லை, இந்த கணவர் ரிச்சர்ட் கிராஃப்ட் தான் வாங்கியிருக்காரு. ஸோ இப்போ இந்த ஹெலாவோட உடலை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட 2 விதமான மிஷினையும் ஒன்று அவர் ரெண்டலுக்கு எடுத்திருக்காரு, ஒன்று வாடகைக்கு வாங்கியிருக்காரு. ஸோ இந்த டாட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண முடியுது. இப்போ இதுவரைக்கும் போலீஸ் கண்டுபிடிச்ச எல்லா தடயங்களையும் லிங்க் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து பார்ப்போம். ஸோ ஹெலாவோட பெட்ரூம்ல நிறைய ரத்த கரை இருக்கு. அதை வந்து ஃபாரன்சிக் டீம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க தலையில அடிபட்டதுனால வந்திருக்குன்னு. ஸோ ஹெலா அந்த ரூம்ல வச்சு தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கணவர் ஒரு ஃப்ரீசர் வாங்கியிருக்காரு. அப்போ அவங்க உடலை என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 1 or 2 டேஸ் ஃப்ரீசர்ல வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, இவர் ஏற்கனவே ஒரு உட்சிப்பர் மிஷினை வாடகைக்கு வாங்கியிருக்காரு. அந்த மிஷின்ல என்ன பிரச்சனைனா அந்த பிளேட், அதாவது நம்ம இன்புட் கொடுப்போம், அதாவது மரத்துண்டுகளை உள்ள நுழைக்கிற அந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா வெறும் 12 இன்ச்சு தான் இருக்கு. இப்போ இவ்வளவு பெரிய ஹியூமன் பாடியை அதுக்குள்ள நுழைக்க முடியாது. அப்போ அவருக்கு என்ன பண்ண முடியும், அந்த பாடியை துண்டு துண்டா வெட்டினா மட்டும்தான் சின்ன சின்ன பீஸ் ஆக்கி இந்த உட்சிப்பருக்குள்ள போட முடியும். அதை எப்படி வெட்டுறது அப்படின்னு பார்க்கும்போது அப்போ அதுக்கு போய் வால்மார்ட்ல ஒரு செயின்ஸா வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த ஆத்துக்கு கீழே கண்டுபிடிக்கப்பட்டது அவர் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த செயின்ஸால இந்த ஹெலாவோட டிஷ்யூஸ் இருக்கு, ரத்த கரைகள் இருக்கு, ஹேர் சாம்பிள் இருக்கு. ஸோ கண்டிப்பா அதை வச்சு தான் இவங்க உடல் துண்டு துண்டா வெட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த உட்சிப்பொருட்களை போட்டு அந்த உடலை அவர் டிஸ்போஸ் பண்ண முயற்சி பண்ணும்போது அந்த டெப்ரீஸ்ல அவங்களுக்கு சொந்தமான பற்கள், திசுக்கள், முடிகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் அவங்களுக்கு சொந்தமானது. அந்த உட்சிப்பரையும் அவங்க கணவர் தான் ஹையர் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவங்க கணவர் தான் இதை பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. பட் இவ்வளோ எவிடன்ஸ் போதுமா? பட் ஸ்டில் இறந்த உடல் எங்கப்பா அப்படிங்கிற கொஸ்டின் வரும்ல. அதாவது இந்த கேஸ் நடந்தது கனெக்டிகட் ஸ்டேட்டில். இந்த இன்சிடென்ட் நடக்கிற வரைக்கும் 1987 வருஷம் வரைக்கும் ஒரு கொலை வழக்கில் இந்த விக்டிமோட உடல் இல்லாம எந்த கொலை வழக்குக்கும் கன்விக்ஷன் இது வரைக்கும் கொடுத்ததில்ல. இப்போ போலீஸுக்கும் இந்த ப்ராசிக்யூஷன் டீமுக்கும் ஒரே கன்ஃபியூஷன், இவ்வளவு எவிடன்ஸ் இருக்கே, இதை வச்சு இவன் அரெஸ்ட் பண்ணி ட்ரையலுக்கு எடுத்துட்டு போனா ஓகே ஹெலா கொலை செய்யப்பட்டிருக்காங்களா, அப்படியா எங்க உடலை காட்டுங்கன்னா நம்ம எங்க போய் காமிக்கிறது. பட் இருந்தாலும் இந்த எவிடன்ஸை வச்சுட்டு ட்ரையலுக்கு எடுத்துட்டு போலாங்கிற மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்க கணவர் ரிச்சர்டை அரெஸ்ட் பண்றாங்க. சரிப்பா எப்படியாவது தைரியமா எடுத்துட்டு போவங்கிற மாதிரி இந்த கேஸை ட்ரையலுக்கு எடுத்துட்டு போறாங்க. அப்போ இவங்க உடல் இல்லைங்கிறத கோர்ட்ல நிரூபிக்கணுமே. எங்களால அவங்க உடலை கொண்டு வர முடியாது, ஏன்னா இவன் துண்டு துண்டா வெட்டி அந்த மரத்தை அரைக்கிற மிஷின்ல போட்டு இவன் அரைச்சிட்டான் அப்படிங்கறத இவங்க நிரூபிச்சோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு செயின்ஸா வச்சு துண்டு துண்டா வெட்டினா இந்த மாதிரி உட்சிப்பர்ல போட்டு அரைச்சிட்டான். அப்படி அரைக்கும் போது சில டெப்ரீஸ் வெளியில வருதுல, அதுல அங்கங்க சிதறி கிடந்த டெப்ரீஸை நாங்க செக் பண்ணி பார்த்தோம். அதுல ஹெலாவோட ஹேர் சாம்பிள் இருக்கு, அவங்க டிஷ்யூ இருக்கு, அவங்களோட ரத்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் வச்சு நாங்க நிரூபிச்சிட்டோம் அதுக்குள்ள இவங்க உடல் தான் போட்டு அரைக்கப்பட்டிருதுன்னு. ஈவன் இந்த டிஷ்யூ மட்டுமல்ல இன்னொன்னையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு மனிதனோட நெகங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல வந்து பிங்க் கலர்ல நெயில் பாலிஷ் போட்டிருக்கு. ஹெலா இதே கலர்ல தான் நெயில் பாலிஷ் போட்டிருப்பாங்க. ஸோ இதையும் ஒரு எவிடன்ஸா வந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. பட் இதை கோர்ட்ல நிரூபிக்கிறதுக்காக ப்ராசிக்யூஷன் எந்த மாதிரி ஒரு லெவலுக்கு போறாங்கன்னா, இறந்து போன ஒரு பன்றியை எடுத்துக்கிறாங்க. அந்த பன்றியை எடுத்துட்டு இதே மாதிரி செயின்ஸா வச்சு கட் பண்றாங்க. அதாவது அந்த 12 இன்ச்சு பிளேடுக்குள்ள போற மாதிரி கட் பண்ணிக்கிறாங்க. அந்த வெட்டப்பட்ட பன்றியோட உடல் பாகங்களை இந்த உட்சிப்பொருட்களை போட்டு அதோட அவுட்புட்டை காமிக்கிறாங்க. அதாவது என்ன பேட்டர்ன்ல அது ஒரு உடம்பை கட் பண்ணுதோ அதே பேட்டர்ல தான் ஹெலாவோட மீதம் இருக்கிற ஒரு உடல் பாகத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த உட்சிப்பர் மிஷின்லேருந்து திருச்சி வந்த டெப்ரீஸ்லேருந்து அவங்க கலெக்ட் பண்ண பாகத்தோட பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.001% தான் ஹெலாவோட உடல் பாகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 1000% தான் எங்கிட்ட அந்த உடல் பாகம் இருக்கு. மீதம் இருக்க பாகத்தை இவர் எங்கே போட்டார்னு எங்களுக்கு தெரியல, அரைச்சி மேபி அந்த ஆத்துக்குள்ளே போட்டிருக்கலாம். ஸோ இந்த பன்றியோட உடலை வச்சு டெமோ காமிக்கும் போது இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் கனெக்டிகட் வரலாற்றிலேயே ஒரு கொலை வழக்கில் விக்டிமோட உடல் இல்லாமல் எந்த
எந்த கன்விக்ஷனும் இதுவரைக்கும் கொடுத்ததில்ல. பட் எல்லா வரலாற்றிலையும் அந்த தீர்ப்பை மாற்றி எழுதுறதுக்குன்னு ஒரு டைம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு டைம் தான் 1987 இந்த வழக்கில் வந்திருக்கு. என்னதான் கொலை செய்யப்பட்ட ஹெலாவோட உடல் பாகங்களை கண்டுபிடிக்க முடியாம இருந்ததுனால நீதிபதிகள் எல்லாத்தையும் செக் பண்றாங்க. ஸோ அவங்க அமௌண்ட் ஆஃப் பிளட் போனதுலேருந்து ஹெலா உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களை எங்க வச்சு வெட்டினாங்க? செயின்ஸா வச்சு தான் வெட்டினாங்களா? அதுல கரெக்டா இருக்கா? ஹேர் சாம்பிள் இருக்கு, டிஷ்யூ இருக்கு, அவங்க ட்ரெஸ்லேருந்து வந்த ஃபேப்ரிக் க்ளீன். அதுக்கப்புறம் இந்த உட்சிப்பரில் போட்டு அரைக்கும் போது அவங்களோட பல்லு மெயினா அந்த பல்ல வச்சு தான் அந்த டென்டல் ரெக்கார்டோட மேட்ச் பண்ணி இது உண்மையிலேயே அவங்க பல்லுங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பிளட் குரூப்பு, ஹேர் சாம்பிள், நகம், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நீதிபதிகள் ஃபைனலாக இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, அவங்க உடல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, ஹெலா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 2 மிஷினையும் அவங்க கணவர் தான் ரெண்டலுக்கு எடுத்து யூஸ் பண்ணதுனால அவங்கள கொலை பண்ணி அவங்க உடலை இப்படி டிஸ்போஸ் பண்ண குற்றத்துக்காக இந்த ரிச்சர்ட் கிராஃப்ட்ங்கிற கணவருக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் 50 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. 1989 தான் இவருக்கு தீர்ப்பு கொடுக்கப்படுது. 30 வருடங்கள் சிறைவாசத்துக்கு அப்புறம் 2020 இவர் ரிலீஸ் பண்றாங்க. அதாவது 30 வருடங்கள் சிறைவாசத்துக்கு அப்புறம் இவர் ஜெயிலில் நன்னடத்தையோட காரணத்துக்காக அவர் ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் அதுக்கப்புறம் இப்போ அவர் உயிரோட இருக்காரா இல்லையா, இல்லை இந்த ரிலீஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் அவர் எந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தார் அப்படிங்கிறது தெரியல. பட் 30 வருடத்திலே அவரை ஜெயிலிருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேஸோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, கனெக்டிகட் வரலாற்றிலே இறந்து போன ஒரு நபரோட உடல் இல்லாமலே அதை ஒரு கொலை வழக்கா கருதி அந்த கேஸில் கன்விக்ஷன் கொடுக்கப்பட்டது முதன்முறை. பட் இதுக்கப்புறம் நிறைய கேஸில் கொடுத்தாங்க. பட் இந்த கேஸ் ஃபாரன்சிக் வரலாற்றிலே ஒரு புதிய மைல் கல்லா பார்க்கப்படுது. ஒரு உடலே இல்லாமல் அந்த பெண்மணிக்கு இப்படி தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறத ஃபாரன்சிக்கை வச்சு இமேஜினேஷன் பண்ணி, எப்படி நம்ம ஒரு ஸ்கிரிப்டை எப்படி ஒரு சினிமாவை மாத்திரமோ அந்த மாதிரி இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் பிக்சரையும் நீதிபதிக்கு கொடுத்து சமாதானப்படுத்தி தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்சிருக்காங்க. உண்மையிலே ஃபாரன்சிக் டீம் வேற லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் இதோட ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, இதை எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணது எந்த வருடம்? 1986. அப்போ டிஎன்ஏங்கிறதே கிடையாது. பட் அப்போ என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. டென்டல் ரெக்கார்டை மேட்ச் பண்ணியிருக்காங்க, ஹேர் சாம்பிளை மேட்ச் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஆற்றுக்குள்ளே புகுந்து அந்த செயின்ஸாவை எடுத்து அதை கலட்டி அதுக்குள்ளே இருக்க திசுக்களை எடுத்து அதோட ரத்த வகை என்ன, ஹேர் சாம்பிள் என்ன, இதனால தான் அவங்க கட் செய்யப்பட்டாங்க. அந்த மிஷின்லேருந்து வந்த பற்களை எடுத்து அதோட பேட்டர்ன், அந்த உட்சிப்பர் மிஷினோட பேட்டர்னை வச்சு இதெல்லாத்தையும் தாண்டி ட்ரையலில் என்ன பண்ணாங்க பாருங்க. ஒரு இறந்து போன பன்றியோட உடலை ஃபீட் பண்ணி டெமோ காமிச்சு இதுதான் யுவர் ஆனர் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா. உண்மையிலேயே சும்மா வேற லெவல் ஃபாரன்சிக் ஒர்க். எனக்கு இந்த மாதிரி கேஸை பார்க்கும்போது பயங்கர பிரமிப்பா இருக்கு, அதே டயத்தில் ஆச்சரியமாகவும் இருக்கு. இந்த மாதிரி டிடெக்டிவை பார்த்தா ரொம்ப ப்ரௌடாகவும் ஃபீல் பண்றேன். ஒரு வழக்கை சால்வ் பண்றதுக்கு எந்த எக்ஸ்டெண்டுக்கு போறாங்க பாருங்க. அது உண்மையிலேயே அப்பனா அந்த ஒர்க்கை அவங்க எவ்வளவு தூரம் நேசிச்சு பர்சனலாக அந்த விக்டிமோட ஒரு கான்டாக்ட் வச்சுட்டு, சே பாவுண்டா அந்த பொண்ணு, அவனை கொலை பண்ண, அவனை கண்டே பிடிக்கண்டா, அவனுக்கு தண்டனை வாங்கி தரண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனல் மோட்டிவ் இருந்தால் தான் இவ்வளோ தூரம் போய் ஒரு கிரைமை சால்வ் பண்ண முடியும். பட் உண்மையிலே ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ 1986 வேற லெவலில் ஒர்க் பண்ண இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபாரன்சிக் டீமும் டிடெக்டிவும் எவ்வளோ டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்களா? இந்த கேஸை பற்றியான உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care. Bye.